Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிறிஸ்டல் மூலமாக நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி வந்து கிறிஸ்டலை வச்சு மெடிடேஷன் பண்ண போகிறோம், கிறிஸ்டலுக்கு எப்படியெல்லாம் எனர்ஜி கொடுக்கணும், கிறிஸ்டல்னால் என்ன, அதாவது கடலுக்கு அடியிலேருந்து எடுக்கிறதும் ஒரு விதமான ஜெம்ஸ்டோன் நம்ம நிறைய எடுக்கிறோம். அதாவது நிறைய ஜெம்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சில முத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கடல்லேருந்து தான் உருவாகிறது முத்து. இந்தமாரி ஒரு சில இது மலையை உடச்சி ஜெம்ஸ்டோனை உருவாக்குறாங்க மீன்ஸ் அந்த மலையை உடைச்சோம்னா அந்த மலைக்குள்ளே உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் இருக்கும். இதை வந்து ஜெம்ஸ்டோன்லேயே வந்து என்னென்ன கண்ட்ரி அதிகமாக ஜெம்ஸ்டோன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு அடுத்தது சைனாவுக்கு அடுத்தது பிரேசில். இந்த கிறிஸ்டல் அதிகமாக இருக்கிற இடம் வந்து பிரேசிலில் தான். இந்த கிறிஸ்டலால் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்கி ஸ்டோன்னு நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து பைரட்னு ஒரு ஸ்டோனை நம்ம லக்கி ஸ்டோன்னு சொல்கிறோம். இந்த லக்கி ஸ்டோன்லாம் நமக்கு வந்து என்ன விஷயங்கள் நம்ம கிடைக்கிது அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்தமாரி ஸ்டோனில். அதாவது இந்த ஒயிட் கிறிஸ்டல் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிறிஸ்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்திரம் ஏதாவது படிக்கும்போது அந்த ஒயிட் கிறிஸ்டலை நம்ம கையில் வச்சுருந்தாலே அந்த மந்திரம் வந்து ஜபிக்கிற மந்திரம் அதோட விஷயங்கள் நடக்கும். அதுக்கான விஷயங்கள் தான் அந்த கிறிஸ்டலில் வந்து மெயினாக வந்து ஒயிட் கிறிஸ்டல் குவார்ட்ஸை பற்றி சொல்கிறோம். இந்த கிறிஸ்டலுக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம எனர்ஜி ஏற்றணுன்னா இமாலயா சால்ட்டு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் அந்த இமாலயா சால்ட்டில் போட்டு போகிறோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லக்கி ஸ்டோனில் பைரட் ஸ்டோன் கிறிஸ்டல் சொல்லலாம், சிட்ரின்னு சொல்ல முடியும். அப்புறம் அமித்தஸ்ட் ஸ்டோன் வந்து இருக்கிறதுலே மணி அட்ராக்ஷன் வந்து கொடுக்கக்கூடியது அமித்தஸ்ட் ஸ்டோன். இப்போ இந்த ஸ்டோனை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா நீ கிறிஸ்டலை வச்சு என்னப்பா உனக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துட போகுது, இல்லை கிறிஸ்டலை வச்சு என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இந்த கிறிஸ்டலால் ஒரு விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிறது அந்த காலத்தில் யூரோப்பியன்ஸாக இருக்கட்டும், வெள்ளைக்காரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை வந்து ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க. இந்த கிறிஸ்டல் மூலமாக மெடிக்கல், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, அவங்கள உடம்புல உள்ள வியாதியை வந்து இந்த கிறிஸ்டல்லாம் குணப்படுத்தியிருக்குன்னு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் இந்த கிறிஸ்டலுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து பெரிய விஷயமாக வைக்கப்படுது. படிக மாலை போட்டால் உடம்புக்கு குளிர்ச்சி, படிக மாலை போட்டால் மந்திரங்கள் படிக்கும் போது அந்த மந்திரங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு அது வேலை செய்யுங்கிறதுக்காக படிக மாலை நம்ம ஊரில் இன்றைக்கும் வந்து ஃபேமஸாக இருக்குது. அந்த படிக மாலைக்கு அவ்வளோ பவர். அதாவது இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் மணி அட்ராக்ஷன் இருக்கும், மேக்னெட் மாரி மணி வரும் அப்படிலாம் கிடையாது. அதாவது உழைக்கும் போது நம்ம உழைச்சாதான் காசு, அது உண்மை. இந்த கிறிஸ்டல்லாம் வந்து பண ஈர்ப்பு சக்தியை கொண்டு வருமே தவிர நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நடக்கிறதுக்காக தான் இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் இந்த கிறிஸ்டல் மேலே அதிக விதமான நம்பிக்கை இருக்கிறதுக்கு காரணமே அது ஒரு பாசிட்டிவிட்டி விஷயத்தை கொடுக்கறதால தான் அதில் இவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து ஒரு அவநம்பிக்கையாகவும் தோணலாம். ஏன்னா தேவையில்லாமல் இந்த கல்லை பிடிச்சி வாங்கிட்டு இந்த கல் வாங்கினதால இவனுக்கு ஏதாவது மாற்றம் வந்துட போதா அப்படின்னு நினைப்பாங்க. கல் வாங்கி மாற்றம் வந்தால் மட்டும்தான் அது மேலே நம்பிக்கை வரும், இல்லைன்னா நம்பிக்கையே வராது. அதுதான் இதில் ஒரு விஷயம். வாங்க நம்ம இந்த கிறிஸ்டலுக்கு எனர்ஜியை எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் அமித்தஸ்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் ஸ்டோன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கிறிஸ்டல்னால் சிட்ரின் கிறிஸ்டல். அதாவது எல்லோ சஃபர் மாரி சிட்ரின் கிறிஸ்டலும் வந்து மணி அட்ராக்ஷனுக்காக உள்ளது. மணி ஃப்ளோவுக்கும் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம தடங்கள்லேருந்து நிவர்த்தி பண்ண வேண்டிய கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இமாலயா சால்ட்டு உள்ள ஒரு பவுலில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற போட்டிங்கனாலே இந்த கிறிஸ்டலுக்கு ஒரு பவர் வரும். இந்த கிறிஸ்டலை வச்சு நம்ம தேடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் சிட்ரின்லாம் நம்ம வீட்டில் வைக்கும் போது மணி ஃப்ளோ உள்ள பர்ஸில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்களுக்கு உள்ள தடங்களை நீக்கும்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து தான் இருக்குது இந்த கல்லெல்லாம் வேலை செய்கிறது. இந்த கல் வச்சா நான் வந்து உடனே மாறிட போதா அப்படிங்கிற மாரி நிறைய பேருக்கு அவநம்பிக்கையும் வரலாம். நம்பிக்கை உள்ளவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க 50%. அதனால் எந்த கல்லாக இருந்தாலும் அந்த கல்லுக்குள்ள பவர் எப்போதுமே இருக்க தான் செய்யும். பார்த்திங்கன்னா மக்களே, இது வந்து ஒயிட் கிறிஸ்டல், அதாவது படிக மாலை இதுலேருந்து தான் செய்கிறாங்க.
இந்த கல் வந்து நீங்கள் உடம்புல அதாவது நெத்தியில் வச்சிங்கனாலே இதோட குளிர்ச்சி தன்மை அதிகம். இந்த கல்லை வந்து 2 கல் சேர்த்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஃபயர் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கல்லுன்னு சொல்ல முடியும். இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம மந்திரம் ஜெபிக்கும் போது அந்த மந்திரம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக சித்தி ஆகிறதுக்கு அந்த காலத்தில் இந்த குவார்ட்ஸ் கல்லை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக யூஸ் பண்ண படிகமாலை கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல் மூலமாக பல நோய்களை தீர்க்கத்திருக்கும். அது மட்டும் இது வந்து ஒரு ஸ்டோன் தெரப்பின்னு சொல்லலாம். டிப்ரெஷனை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இதில் இருக்குது. அதாவது நம்ம உடம்புல வந்து மனிதர்கள் பல உடம்புகள் வந்து சூட்டு உடம்புன்னு சொல்ல முடியும். சில பேர் குளிர்ச்சியான உடம்பு இருக்கும். அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த படிகமாலை அதிகமாக போட்டால் பாடியோட சூடை வந்து கம்மி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த படிகமாலை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படிகமாலை கல்லை வந்து நீங்கள் எனர்ஜி அதிகமாக கொண்டு வரத்துக்கு நீங்கள் அந்தமாரி சால்ட் வாட்டரில் போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பைரைட் ஸ்டோனு. இந்த பைரைட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணக்கூடிய மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு கல்லுன்னு சொல்லலாம். நீங்கள் மனசில் நினச்ச விஷயங்களை நடத்தணுன்னா 2 கையால் இந்த கல்லை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த கல்லை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும்பாங்க. அதாவது இது வந்து மணி அட்ராக்ஷன் பண்ணும். நம்ம மனசில் நினைக்கிற விஷயங்களை நடத்தி காட்டும். இது வந்து பிரேசில் கோல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பைரைட் ஸ்டோன் வந்து பிரேசில் கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு 250 கிராம். இந்த பைரைட் ஸ்டோன் வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் ஸ்டோனு. தேர்ட் ஐக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து பவரே வந்து நிறைய விஷயங்கள், லக் அட்ராக்ஷனு, வெல்த்தியாக வாழ்கிறதுக்கு, அதாவது செல்வமும் என்றைக்குமே உங்கள் கூட நிலச்சி நிற்கிறதுக்கு இந்த பைரைட் ஸ்டோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இதை வந்து நிறைய பேர் என்னென்னா பென்டென்ட்டாக வந்து யூரோப்பியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஸ்டோன் உள்ளதை வந்து நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி கல்லை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பைரைட் ஸ்டோன் வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் ஸ்டோனு. மேக்னெட்டிக் மணி அட்ராக்ஷன் ஃபார் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட் போல் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஸ்டோன்னு சொல்ல முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாமே கிறிஸ்டலை பற்றி சொல்லியிருக்கேன். கிறிஸ்டல் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து இதை பயன்படுத்தினா நமக்கு உள்ள டிப்ரெஷனை விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல். கிறிஸ்டல் மூலமாக நம்ம வந்து நம்ம நினச்சதை சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய். Morning Moon.